Hi everyone, welcome back to தமிழன் AI சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்மார்ட் ஹச்ஆர் பாட். ஸ்மார்ட் ஹச்ஆர் பாட் அப்படின்றது ஒரு ஏஐ பவர்டு ஹச்ஆர் அசிஸ்டன்ட். ஸோ இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுனா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான கேண்டிடேட்ஸை ஹச்ஆருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏஐ அசிஸ்டன்ட் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீப்பா பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஏஐ அசிஸ்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க லைப்ரரி நேம் வந்துட்டு லாங்செயின். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி. ஸோ லாங்செயின் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ லாங்செயின்ல நிறைய செயின்ஸ் இருக்கு. ஸோ செயின்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஸோ ஒவ்வொரு செயினும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ரெஃபர் பண்ணும். இதுல நம்ம என்ன செயின் யூஸ் பண்ணிருக்கோம்னா கிரியேட் எஸ்கியூஎல் கொரி செயின் அப்படின்ற ஒரு செயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செயின் என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம சாட் பாட்டுட்டு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோமோ, ஸோ கெட் லேட்டஸ்ட் எம்ப்ளாயிஸ் டேட்டா அப்படின்னா அந்த கெட் லேட்டஸ்ட் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட், அதாவது அந்த ஒரு கொரியை வந்துட்டு கிரியேட் எஸ்கியூஎல் கொரி அந்த செயின் என்ன பண்ணும்னா அதை இன்புட்டா எடுத்துட்டு அதை ரா எஸ்கியூஎல் கொரியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ண ரா எஸ்கியூஎல் கொரியை நம்ம டேட்டா பேஸ்ல வந்து சர்ச் பண்ணி எடுத்து அது மறுபடியும் எல்எல்எம் கிட்ட கொடுத்து நமக்கு ஒரு அவுட்புட், அதாவது ரிலவெண்ட் அவுட்புட், என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணி அந்த ரிலவெண்ட் டேட்டாவை எடுத்துட்டோம். ஸோ இதுதான் இந்த ஹோல் ப்ராஜெக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம கோட் ஃபைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் app.py. ஸோ இந்த ஃபைல்ஸ்ல என்ன மாதிரி கோட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா லான்ச்சிங் ரிலேட்டடான கோடு ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம்லைட் சாட்பாட்கான கோடு இதில் இருக்கு. ஸோ app.py தான் வந்துட்டு மெயின் ஃபைல். இதில் தான் எல்லா கோர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. நம்ம எஸ்கியூஎல் கொரியா கன்வெர்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு டிபி கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கிறது. ஸோ எல்லா ப்ராசஸும் இங்கே தான் நடக்குது. நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டு டிபின்ற ஃபைல். ஸோ இந்த ஃபைல் என்ன பண்ணுன்னா நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா என்னன்னா ஸோ இன்டர்வியூவர்ஸோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த டேட்டாவை வந்துட்டு டிபிக்குள்ள இன்செர்ட் பண்ணுறதுக்கான கொரி தான் இந்த சிஎஸ்சி டு டிபி டாட் பை. ஸோ இதுதான் இந்த சாம்பிள் டேட்டா ஃபைல் ரெசியூம் அண்டர் ஸ்கோர் டேட்டா டாட் சிஎஸ்வி ஃபைல். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம இன்டர்வியூவர்ஸோட எல்லா டேட்டாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நேம், ஃபோன் நம்பர், என்ன டெசிக்னேஷன் இருக்காங்க, அவங்களோட நோட்டீஸ் பீரியட் என்ன, அவங்களோட கரண்ட் எல்பி என்ன, என்ன பிளேஸ், ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயிலையுமே வந்துட்டு டிபிக்குள்ள இன்செர்ட் பண்ணி ஸோ அந்த டிபி கூட எல்எல்எம் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி ரிலவெண்ட் டேட்டா எடுக்கிறது தான் இந்த கோர் அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்க டிபி ஃபைலை வந்துட்டு டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணி சிஎஸ்வி டு டிபி அப்படின்ற பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த சிஎஸ்வி ஃபைலை டைரக்டா வந்துட்டு டிபிக்குள்ள இன்செர்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. ஸோ நம்மகிட்ட டேட்டா வந்துட்டு பெருசா இல்லாதனால ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு வித்தின் செகண்ட்லேயே டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு டிபி ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சிஎஸ்வியில் இருக்க எல்லா டேட்டாவும் சேம் காலம் அண்ட் ரோஸ் எல்லாமே சேம் அதே மெத்தடில் வந்துட்டு அதே ஃபார்மெட்டில் வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக எல்எல்எம்மும் டேட்டா பேஸும் கம்யூனிகேட் பண்ணி நமக்கு ரிலவெண்ட் டேட்டாவை ஈஸியாக கொடுக்கும். ஸோ இப்போ app.py ஃபைலில் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரீம்லைட் கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு சாட்பாட் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு யூஐ வந்துட்டு தெரியுது. ஸோ இதில் வந்துட்டு நான் அடிஷ்னலாக நிறைய டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாட்பாட் எதுக்கானது, ஸோ இந்த சாட்பாட் என்ன பண்ணும் அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்டா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த சாட்பாட்டுக்கு எப்படி
அ கொரி பண்றது அப்படின்ற சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸும் சைட்ல குடுத்துருக்கேன். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ எப்படி நம்ம அந்த ஆப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொரி வந்துட்டு குடுப்பேன். ஷோ மீ த கேண்டிடேட்ஸ் வித் மோர் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ உடனே இந்த சேட்பாட் வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்துருச்சு. ஸோ குடுத்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு 100% கரெக்ட் தான். இத எப்படி நம்ம டபுள் செக் பண்ணலாம்னா, ஸோ இங்க இருக்க டேட்டாவும், நம்ம சிஎஸ்வில இருக்கிற டேட்டாவும் சேமான்னு ஜஸ்ட் செக் பண்ணாலே, நமக்கு கிடைச்ச ரிசல்ட் 100% கரெக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கொரி ரன் பண்றேன். என்னன்னா, லிஸ்ட் லிஸ்ட் த கேண்டிடேட்ஸ் இன் ஹைதராபாத் அப்படின்ற மாரி ஒரு கொரி வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ உடனே எனக்கு அடுத்த ரிசல்ட்ஸும் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதுல என்ன லிஸ்ட் பண்ணியிருக்குன்னா, ஹைதராபாத்த லொகேஷனா வச்சிருக்க கேண்டிடேட்ஸ்லாம் வந்துட்டு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு கரெக்ட்டா லிஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம டபுள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சிஎஸ்வியோட ஃபைலோட. ஸோ இந்த மாரி லாங் செயின் யூஸ் பண்ணி உங்களால ஆ மல்டிபிள் சாட் பாட் ஆர் ஏஐ அசிஸ்டன்ட்ஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ உங்களோட பிசினஸ் நீடுக்கு ஏத்த மாரி, ஸோ இல்ல உங்களுக்கு ஏத்த ஃபங்ஷனாலிட்டிய வந்துட்டு இந்த மாரி பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இத விட இன்ஃபர்மேட்டிவான ஏஐ இன்ஃபர்மேஷன வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you guys. I'll see you in the next video. Bye.